ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது குழந்தையே. கடன் தொல்லை, பிரச்சனை, குடும்ப சிக்கல், இப்படி என்னவானால் என்ன, நான் இருக்கிறேன், அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற எண்ணம் உன்னுள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நீ சுலபமாக ஜெயித்து விடலாம். இப்போது என்ன நோக்கத்திற்காக நீ போகிறாயோ அந்த நோக்கத்தை எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு, பாபா, இவையெல்லாம் உங்கள் ஆணைப்படியே நடக்கிறது, நீங்களே தள்ளி விடுபவரும் தூக்கி விடுபவருமாக இருக்கிறீர்கள், நீங்களே சண்டையிடுகிறீர்கள், சண்டையிட வைக்கிறீர்கள், சமாதானத்தை செய்பவரும் காரியத்தை செய்கிறவரும் நீங்களே. இதோ என்னை முழுவதுமாக உங்களிடம் ஒப்படைக்கிறேன். உமது உந்துதலால் நான் புறப்பட்டு போகிறேன். எனக்கு முன்னால் சென்று என் தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டு செல். உறுதியான உன் நம்பிக்கையை மெச்சி நீ போகும் இடமெல்லாம் நான் வரும்போது உனக்கேன் பயம்? இதயத்திற்குள்ளாகட்டும், ஆலயத்தில் விக்கிரக வடிவிலாகட்டும், தாளில் ஃபோட்டோவாகட்டும், நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி, பாபா, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேனா என்பது. ஏனென்றால் பல வேளைகளில் நீ தவறு செய்து விடுவாய். அதற்காக பிறகு வருந்தினாலும் தவறாது அதற்காக வருகிற தண்டனைகளை பெறும்போது, பாபா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னை மீறி நான் நடந்து கொள்கிறேன், இதற்காக என்னை வெறுத்து விடாதீர்கள், நான் கடந்து வந்த பாதையை அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன். காடுகளும் கரடுமுரடான வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீங்கள் என் கைகளை பிடித்து கொண்டு வழி நடத்தி வந்தீர்கள். என்னால் முடியாது என்று சோர்ந்துவிட்ட நேரத்தில் தூக்கி கொண்டு நடந்தீர்கள். நீங்கள் காட்டிய வழியில் நான் செல்கிறேன் என்று நீ என்னிடம் மனமாற பிரார்த்தனை செய்கிறாய். இப்படி இருக்கும் என் பிள்ளையான உன்னை விட்டு நான் வேறு எங்கே செல்ல முடியும் சொல்? ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ 1000 முறை யோசிக்கிறாய். நான் எடுத்த முடிவு சரியா, அவன் வினவியது சரியா என்று. அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து. ஏன் இப்படி செய்கிறாய்? ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. ஒரு முறை உன் மனம் சொல்வதை கேள். மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்தும் கேட்காதே. எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது. தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு. வாழ்க்கையில் புரிந்து நடைபோட்டு பழக கற்றுக்கொள் குழந்தையே. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின் வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து வந்துவிடு குழந்தையே. இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகத்தான் இருப்பாய். ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.